கரூர் நிகழ்வுக்கு பிறகாக பாஜகவோட ஆதரவு, அதிமுகவோட ஆதரவு, அரசை நோக்கி கேள்வி கேட்டு விஜய் பக்கம் நீங்க நின்னீங்க. பல இடங்கள்ல பல பேரும், பல அரசியல் பாஜகவின் தலைவர்கள் எல்லாரும் அந்த பக்கம் தான் நின்னீங்க, அதிமுகவின் தலைவர்கள். ஆனா சிறப்பு பொதுக்குழுவை கூட்டி உங்களோட கூட்டணி இல்லைன்னு மீண்டும் அறிவிச்சிட்டாரு விஜய். அதுதான் என்ன, அவர் கூட்டணிக்கு வருவார்ன்றதுக்காக நாங்கள் திமுக அரசை விமர்சித்தோம் இல்லையே. நாங்கள் திமுகவை விமர்சித்தது அந்த ஈவெண்ட், அந்த அக்கேஷன், இஷ்யூ பேஸ்ட். அந்த இடத்துல அரசாங்கம் தனது பொறுப்புகளிலிருந்து தவறி இருக்கிறது, தனது கடமையை சரியாக செய்யவில்லை, அவ்வளோதான். அதை குற்றம் சாட்டுறோம். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை பொறுப்பாக்குறப்ப 41 பேர் செத்து போனதுக்கு அரசாங்கத்துக்கு அது சம்மந்தம் இல்லை, நிகழ்ச்சி நடத்தினதான் காரணம்னா இது உச்சபட்ச அநியாயம்ல. இதே மாதிரி ஒரு பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ல ஒரு 40 பேர் ஸ்டாம்ப் பேர்ல செத்து போயிருந்தா கூட்டம் நடத்தணும்னு சொல்லுவீங்களா? அந்த சிஎம் சொல்லுவீங்களா? உங்களை மாதிரி ஊடகங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த ஆட்சி சரியில்லை, ஆட்சியை கலைச்சிரு, பிஜேபினால இப்படிதான், மக்கள் இத்தனை பேர் செத்து போறது தான் ஆட்சியா அதிகாரமான்னு தொடர்ந்து சொன்னது 2 பேரும் பொறுப்பு. இங்க வந்து என்னன்னா விஜய் அவர்கள் இங்க முதல் பொறுப்பு ஏற்கணும், 2 பேரும் எல்லாரும் பொறுப்பேற்றுக்கணும், கூட்டு பொறுப்பு தான் சொன்னது நடிகர் அஜித் தான். நான் அதை அவரை பாராட்டுறேன். மீடியாலாம் தே டுக் எ ஸ்டாண்ட், அவ்வளவுதான். நீங்க வந்து திமுகவை காப்பாற்றணும்னு ஊடகங்கள் நினைச்சீங்க, காப்பாற்ற முயற்சி பண்றீங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு விஜய் கேஸ்ல? விஜய் கேஸ்ல உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒப்பீனியனே விஜய்க்கு ஆதரவாக தானே இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் எடுத்து சொன்ன கருத்துக்கு ஆதரவாக தான் இருந்தது. நடந்து முடிந்தது ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம் சார். 41 பேர் உயிரிழப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் வச்சுக்கிட்டு அரசியல் கூத்து அடிக்க வேண்டான்றதான் என்னுடைய பாயிண்ட். ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுங்க, யார் தவறு செஞ்சால் நடவடிக்கை எடுங்க, சட்டத்தை முன்னால் நிறுத்துங்க. 41 பேர் செத்து போயிட்டா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. சட்டத்தை முன்னால் நிறுத்துங்க, யார் தப்போ அவங்க அந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்.